ஹாய் வெல்கம் டு காலேகோ. ஸோ இந்த எபிசோடில் நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எலமெண்ட் ஆஃப் அ கிவன் அரே அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு அரே இன்புட்டாக வாங்க போகிறோம். வாங்கிட்டு அந்த அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் வச்சு அதில் எது மேக்ஸிமம் எது மினிமம்ங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அரேயை டிக்ளேர் பண்ணணும், ரைட்டா? ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் யூசர்ட்டு இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ இது ரெண்டையும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரே அப்படியே ட்ராவர்ஸ் பண்ணி அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டில் பார்த்து எது மேக்ஸிமம் எது மினிமம்ங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ தேவையான எலமெண்ட்ஸ் அதாவது நம்மளோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே அதை n அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ இன் n. அடுத்து நம்மளுக்கு அரே வேணும், ரைட்டா? ஸோ அதை ARR ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சைஸ் ஒரு பெரிய நம்பர் கொடுத்துப்போம், நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ சும்மா ஒரு 50 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை தவிர மினிமம் எலமெண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் அது ரெண்டுக்கும் வேல்யூஸ் வேணும். ஸோ மின் மேக்ஸ். ஓகே, ஸோ இப்போ 4 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு அரே 3 வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதா இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் என்ன இன்புட்டாக வாங்கணும், ரைட்டா? ஸோ printf கோட்ஸ்குள்ள என்டர் n அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அடுத்து ஸ்கேன்அப் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ ஆஃப் n இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ மாடுலஸ் g போட்டு $n. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த nங்கிறத இன்புட்டாக வாங்கியாச்சு. இப்போ அந்த n டைம்ஸ் ஒரு ஃபார் லூப் போட்டு அந்த ஃபார் லூப் n டைம்ஸ் என்ன ஆகுமா, அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்கேன்அப் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கி அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபார் நம்மளோட i is equal to 0லேருந்து i is less than n வரைக்கும் போகிறோம். i ++ பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கம்ப்யூட்டர் என்ன சொல்லணும்? நீ மேலே ஐனா என்னன்னு சொன்னியாடான்னு கேட்கும். ஸோ ஐங்கிறது இங்கே ஒரு இன்டீஜர். ஸோ அதை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபார் i is equal to 0 i less than n i ++. இது என்ன பண்ணணும்? நம்ம ஒரு printf யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கேன்அப் யூஸ் பண்ணி இன்புட் வாங்க, ரைட்டா? ஸோ என்டர் எலமெண்ட் %d கொடுக்குறேன். வெளியில் i அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அத்தனாவது இப்போ 0th எலமெண்ட்டை இன்புட் வாங்குகிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக வரும். அடுத்து ஸ்கேன்அப் கொடுத்து இதுவும் ஒரு இன்டீஜர் தான். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d. ஓகே, அண்ட் நம்மளோட வேல்யூ என்ன? அரே ஆஃப் i அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்னா 0th இண்டெக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணணும். அடுத்த இதில் 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணணும், செகண்ட் இண்டெக்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இன்புட்க்கு நம்ம இதே ஃபார் லூப்லேயே இந்த இன்புட் வரவே மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். பட் இன்புட்டை விட்டுட்டு நீங்கள் அந்த மினிமம் மேக்ஸிமம்க்கு மட்டும் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஃபார் லூப் எழுதுறோம். அதுலேயும் இதே தான். ஸோ i is equal to 0 i is less than n i ++ அப்படின்னு போட்டு இது வரைக்கும் இன்புட்டு. ஸோ இது அரே வாங்கிறதுக்கு இதெல்லாம். ஓகே, இப்போ தான் இந்த மினிமம் மேக்ஸிமமாக கண்டுபிடிக்கிறதுக்கு எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மினிமம்மை அரே ஆஃப் 0ன்னும் அதே தான் மேக்ஸிமம்க்கும் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ 5 எலமெண்ட் இருக்குன்னா அதில் 0th இண்டெக்ஸில் இருக்கிறத நம்ம மினிமம் ஆர் மேக்ஸிமம் ரெண்டுக்குமே சொல்லிக்கிறோம். இதோட ஒரு பெரிய நம்பரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை மேக்ஸிமம் ஆக்கிரும். இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிறதோட ஒரு சின்ன நம்பரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை மினிமம் ஆக்கிக்கிறோம். இதே மாதிரி அந்த ஹோல் அரேயை நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம்னு, சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா மினிமம்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே வரும். இப்போ இந்த எலமெண்ட்டை விட பெரிய நம்பரோ இல்லை சின்ன நம்பரோ கிடைக்கலன்னா அப்போ அந்த எலமெண்ட் தான் மேக்ஸிமம் ஆர் மினிமமாக இருக்கும், ரைட்டா? ஸோ இதுதான் ஒரு மேக்ஸிமம் ஆர் மினிமம் என்ன நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கான லாஜிக். அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இஃப் நம்ம அரே ஆஃப் i இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிருக்கோம், i 0 1 2ன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே போகும், ரைட்டா? இப்போ யாருக்குமே இங்கே 0th வேல்யூவை இங்கே கொடுத்துட்டோம் மினிமமாக. ஸோ அப்போ நம்ம 0லேருந்து ஆரம்பிக்க வேண்டாம், 1லேருந்து ஆரம்பித்தா போதும், ரைட்டா? ஸோ அரே ஆஃப் i கிரேட்டர் தேன் எக்ஸிஸ்டிங் மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அரே ஆஃப் 0. அதை விட அரே ஆஃப் iயில் இருக்க வேல்யூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் i அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகே, இதே இது எல்ஸ், அதாவது இன்னொரு இஃப் கூட போட்டுக்கலாம். இஃப் நம்ம அரே ஆஃப் i லெஸ் தேன் மினிமம் வேல்யூவாக இருந்துச்சு. மினிமம் வேல்யூ இருக்குது, இப்போ மினிமம் வேல்யூ 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கு வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 தான் புது மினிமமாக இருக்கணும், ரைட்டா?
ஸோ மினிமம் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ மேக்ஸிமமுக்கு ஒரு கண்டிஷன், மினிமம்க்கு ஒரு கண்டிஷன். இது ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்குது, அதனால் இந்த கர்லி பேசிஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணா கொடுத்துக்கலாம், சும்மா ப்ராக்டிஸ்க்காக வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது ரெண்டையும் வந்து செக் பண்ணுறோம், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இது ரெண்டுமே வந்து நம்ம செக் பண்ணி மாற்றுறோம். ஓகே, இப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சோன்னே நம்ம இந்த மேக்ஸ் அண்ட் மின்னை பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த அரேயில் இருக்க மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கிடச்சிடும். ஓகே, ஸோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பர்சன்டேஜ் போடுறோம், வெளியில் மேக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். இதே தான் மின்னுக்கும் பண்ணுறோம். ஸோ printf min அப்படின்னு சொல்லிட்டு %d வெளியில் min. ஓகே, ஸோ இங்கே நடுவில் ஒரு \n போட்டுக்கிறேன், ஏன்னா அடுத்த லைன் போகணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணோன்னா நம்ம யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கி அந்த இன்புட்டில் இருக்க அரேயை வந்து அது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வரைக்கும் கண்டுபிடிக்க போகுது. ஸோ நான் சைஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, எலமெண்ட் 0 வந்து 5 2 8 38. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து 38, மினிமம் எலமெண்ட் வந்து 2. ரைட்டா, கரெக்டாகவே சொல்லிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராமில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கானது. இதில் எசென்ஷியலாக நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு இஃப்பை வந்து ஃபார் லூப்புக்குள்ளே போட்டிருக்கோம். இந்த ஃபார் லூப் வந்து இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து ட்ராவல்ஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, மினிமம் மேக்ஸிமம் அரே ஆஃப் 0 நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமம் எலமெண்ட் இன் எ கிவன் அரேக்கான ப்ரோக்ராம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் ஆர் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை பார்த்தோம். செகண்ட் மேக்ஸிமம் ஆஃப் அன் அரே அப்படிங்கிறதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அண்டில் தென்.